நல்ல அம்சம் தானே குட்டி ஜோடி 14 ரூபா சொல்றீங்க. என்ன வேணாலும் அனுசரிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? 13 கொடுக்கலாம்னு. அண்ணா அதாவது இந்த காஞ்சி நாத்து கட்டிருக்கீங்க, காஞ்சி நாத்துக்குமே சாப்பிடுமா குட்டி? இது எத்தனை மாசம் குட்டிங்க? அது வந்து 3 மாசம் குட்டி தான். எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து வந்துருக்கீங்க. ஆனா இந்த குட்டி வந்து இன்னைக்கு விற்பனை கம்மியா இருக்கா? பரவாயில்ல, விற்பனை ஆயிட்டா? விற்பனை 20 குட்டி போயிருச்சு, இந்த குட்டி மட்டும் இருக்கு. 15 குட்டி இன்னும் கிடக்கு. மொத்தமா கட்ட கொடுத்தலாம். ஆனா மொத்தமான இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொடுக்க எதுவும் வாய்ப்புண்டா? 13 ரூபா தான். 13 ரூபா கரெக்டான ரேட்டானே. ஆனா வாங்கிட்டு போனா எத்தனை மாசம் வளர்க்கணும்? 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்த்தா லாபம்ன்றேன். உங்க பேர் வந்து கதிர். சரிங்கண்ணா, சூப்பர், ரொம்ப நன்றி. 17 குட்டி கொண்டு வந்துருக்கீங்க. எல்லாம் ஒரிஜினல் குட்டியா கொண்டு வந்துருக்கீங்க. என்ன வேலை சொல்றீங்க? என்ன வேலை கேட்டுட்டு இருக்காங்க? 17 ரூபா சொன்னேன். சரிங்க, ஜோடி. சரிங்க, 17 ரூபா சொன்னேன். 14 15 கேட்டுருக்கேன். சரிங்க, இப்போ என்ன வேலைன்னா நீங்க கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க. ஜோடி 14. ஒரு குட்டி 8 ரூபா கரையும். அதாவது இந்த கொம்பு வந்த குட்டி 8 ரூபானா பரவாயில்ல. கொம்பு ஓடி விட்டு அவங்க வளர்த்தாங்கன்னா லாபம், பக்ரீத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது கேட்கறக்கே ஆள் இல்லையா? ஏன்னா சந்தை நிலவரம் சரியில்லைங்கிறீங்களா? சரிண்ணே, வீட்டுக்கு யாரும் வந்தாலும் கொடுக்கலாம். சரிங்கண்ணா, அப்படின்னா வீட்டுக்கு ஏற்றிட்டு போறீங்க. சரிண்ணா, அப்படின்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா? சரிண்ணே, இப்போ உங்களுக்கு எந்த ஊர், என்ன முகவரி சொல்லுங்க. எங்கண்ணே? குறுக்குச்சாலை. குறுக்குச்சாலையிலேருந்து எப்படி வரணும்? குறுக்குச்சாலை மெயினே தான். சரிங்க, உங்க பேருண்ணே? கார்த்திக். சரிண்ணே, ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்தாங்கன்னா உங்க நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டுல்ல? சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. 63 83 40 60. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து யாரும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்கண்ணே. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. கிடையா இருக்கு. 2 ஜாத்தி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 40,000 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்கன்னு? 60 ரூபா சொன்னாங்க. 60 ரூபா சொன்னதுல நான் 20,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஒரு குட்டிக்கு 10,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இது கலரா இருக்கு. ஆட்டுக்கா? இது ஆட்டுக்கு தான். எத்தனை ஆட்டுக்குன்னா ஒரு கடை வேணும்? எத்தனை ஆட்டுக்கு ஒரு கடை வச்சுக்கலாம்? சரிங்க, ஆனா அதாவது இப்போ பல்லு போட்டா பல்லு பொல்ல. இது பல்லு போட்டு 2 பல்லுங்க. 2 பல்லு. இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன இருக்கு? கொஞ்சம் டிமாண்டா தான் இருக்கு. கூட்டம் வரலையா? கூட்டம் இல்ல, ரொம்ப இந்த போன தடவையோட வெள்ளாடு நல்லா விக்கி. செம்பரி விற்பனை கம்மியாயிருச்சு. ஓ, பெரிய கடைகள் கோயிலுக்கு விற்பனை ஆகுது. சரிண்ணே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? நத்தத்துப்பட்டியில இருந்து. அதான் நத்தத்துப்பட்டியில செம்பரியாடு நல்லா ஃபேமஸா வளர்க்காங்களே. வேணுங்கிற வளர்க்குறீங்க. சரிங்கண்ணே, ஓகே, சூப்பர். கன்னிக்கிடாண்ணே என்ன வேலைண்ணே? 25 வாங்கின ரேட்டா? 25,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆட்டுக்கா வளர்ப்புக்கா எப்படி? கோயிலுக்கா? ஆட்டுக்கா. பல்லுண்ணே? பல்லு 2 பல்லு தான் ஆகுது. சரிங்கண்ணே, அண்ணா அதாவது சொல்லுங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? கூடவா குறைவா? சந்தைலாம் ரொம்ப கூட தானே. இன்னைக்கு ரொம்ப கூட தான் இருக்கு. அண்ணா அதாவது சொல்லுங்க, என்ன இட மதிப்பு விழும்? 25 கிலோக்கு மேலதான் இருக்கும். அதாவது கிலோ 1000 ரூபா கணக்கு நெருக்கி வந்தது. ஆனா ஆட்டுக்குன்னா என்னென்ன அம்சம் பார்த்து எடுக்கிறது? சரிங்க, மண்டகணம் பார்க்கணும். சரிங்கண்ணே, இது வந்து பால் கண்ணியா? இது பால் கண்ணி. சரிங்கண்ணே, அண்ணா அதாவது சொல்லுங்க, இப்ப எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா? 20 ஆட்டுக்கு. 20 ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா போதும். சரிங்கண்ணா, அண்ணா அதாவது சொல்லுங்க, இப்போ கொண்டு போனோன்னே இந்த ஆட்டை வந்து உடனே கிடாயில ஆட்டோட சேர்த்தீங்களா? இந்த கிடாயை ஆட்டில் விட்டுறீங்க. இந்த தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் உண்டா? பூச்சி மருந்து மட்டும் போடுறீங்க, தடுப்பூசி போட வேண்டாம். எந்த கோளாறும் இல்லை குட்டியில. சரிங்கண்ணே, மூக்குச்சலி வந்தா போடணும். கடைக்கு இல்லைன்னா போட வேண்டாம். பிபிஆர் ஊசி போடணும். மூக்கு சளி இருந்துச்சுன்னா இல்லை, இப்போ போட வேண்டாம். சரிங்க, நல்ல ஒரு முக லட்சணம் இருக்குண்ணே. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? நத்தத்துப்பட்டி. சரிங்கண்ணே, வாங்கியிருக்கீங்க. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஜோடி 14 ரூபா. என்ன விலை எதிர்பார்த்தீங்க? எப்படி முடிஞ்சது? 12 ரூபாய்க்கு ஜோடி பார்த்தோம். சரி, ஒரு குட்டி 6,000 ரூபாய்க்கு பார்த்தீங்க. விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஐயா, இந்த குட்டி 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு நாள் வளர்த்தா நல்லா எந்திக்கும் இந்த குட்டி? இது குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் வச்சு வளர்க்கணும். 1.5 வருஷம் வளர்க்கணும். 1.5 வருஷம் வளர்த்தா அடுத்த பக்ரீத் கணக்காச்சு. ஐயோ, பக்ரீத் நான் கொஞ்சம் மாட்டேன். சரி, அப்ப அடிக்கடை. சரி, அதாவது வெயிட் ஏத்தி அடிக்கடாய்க்கு, அதாவது பந்தய கடாய் கொடுப்பீங்க. ஓ, சரி. இப்போ அப்படின்னா என்ன லட்சணம், என்ன முக லட்சணம் பார்த்து எடுக்கிறீங்க? வளர்க்கணும். இது நல்லா அப்படின்னா கொம்பு வருமா? கொம்பு வரும். நல்ல கொம்பு வரும். நம்பிக்கை தான். கொஞ்சம் கொம்பு இதுல இருக்கு. சரியா, வரும். நம்பிக்கை வாங்கிட்டு போறீங்க. அதாவது நல்ல ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து வளர்க்கணும். வளர்த்தாதான் நல்லா உண்டாகும்.
அப்படிதானே? எந்த ஊரையும் வாங்கிட்டு போறிய? நான் வந்து மதுரையிலேருந்து மதுரையிலேருந்து தொழில். சரியா, உங்க பேரு? அரிச்சூர். எங்கள் ஊர் கருப்புக்காடு. சரியா, உங்க பேரு? வர்த்தூர் பஞ்சாயத்து. உங்க பேரு? என் பேர் ஐயப்பன். சரியா, சரி. பொட்டுக்குட்டி இது என்ன ரகம்ண்ணே? இது மயிலம்பாடி. சரிங்கண்ணே. அதான் பேய் கருவாம்பாங்க. ஆனா இது பல்லு போட்டா பல்லு போடலையா? 2 பல்லு. என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 32. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 35 சொன்னாங்க. 3000 ரூபா குறைச்சிருக்கீங்க ஜோடிக்கு. என்னண்ணே? சரிங்க. ஆனா இது எப்படி வளர்ப்புக்கா இல்லைன்னா எப்படி ஃபங்க்ஷனுக்கா? ஆட்டுக்கு போகுது. எத்தனை ஆட்டுக்கு ஒரு கடா? 50 ஆட்டுக்கு ஒரு கடா. அப்புறம் 100 ஆடு வச்சிருக்கீங்க. என்னண்ணே? கிடா இருக்கு. சரிங்கண்ணே. என்ன அதாவது சொல்லுங்க, இது வந்து இப்போ இன்னைக்கு இந்த விலை ரைட்டா வாங்க வேலை ஒருத்தா? இந்த கலருக்கு இந்த விலை கலருக்காக என்னண்ணே? இந்த குட்டி என்ன விலைண்ணே? 8000 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சாங்க? 11 சொன்னாங்க. 8 ரூபாய்க்கு தந்துட்டாங்க. கேட்டு வாங்கியிருக்கீங்களா? ஏன்னா இந்த குட்டி வாங்கியிருக்கீங்க, வித்தியாசமா இருக்கு. இந்த கலருக்காக வாங்கியிருக்கீங்க. சரிங்க. சூப்பர், நல்ல அம்சம். ஏன்னா தடுப்பூசி எதுவும் உண்டா? பிபிஆர் தடுப்பூசி போடணும். எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? கல்லடைக்குறிச்சி. சரிங்க, அங்கிருந்து வந்துருக்கீங்க. சரிங்கண்ணே. ஓகே. வாங்கியிருக்கு மொத்தம் 4 குட்டி. எல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. என்ன காரணத்துக்காக பொட்டை குட்டி வாங்கியிருக்கீங்க? ஆட்டுக்கு வளர்ப்புக்கு. இது எத்தனை மாசம் வளர்த்தா ஆடாகும்? இது வந்து ஒரு 3 மாசம். 3 மாசம் வளர்க்கணும். 3 மாசம் என்ன மாதிரி வளர்க்கணும்? அதாவது என்ன மாதிரி தீவனம் வச்சா, மேய்ச்சல் வச்சா? போட்டு சரிங்க. மேய்ச்சல் விடுவீங்க. சரிங்க. இப்போ வந்து இது வந்து பல்லு போடணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? 2 மாசம் ஆகும். 2 மாசத்துல பல்லு போட்டுரும். இப்போ இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? என்ன விலைக்கு முடிஞ்சது? 5 மாசம் குட்டி. ஆமா, பயிராக போகுது. சரிங்க, பயிராக போகுது. அதாவது 6 மாசத்துல, இன்னொரு 1 மாசத்துல பயிராயிருமா? இதை கொண்டு போன தடுப்பூசி பூச்சி வந்தது உண்டானே? கண்டிப்பா போடணும். போட்டோம்னா நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சரிங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. செம்போர் கடை வாங்கிருக்கீங்க. என்ன விலைண்ணே? ஒரு கடை 12000 ரூபா. இது 12000 ரூபா. அந்த கடையும் 12000 ரூபா. இது 13 கிலோ வரும். அது 13 கிலோ வரும். எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? எந்த ஊர் கொண்டு போறீங்க? சாத்தூர் கொண்டு போறீங்க. சரிண்ணே. 3 என்ன குட்டினா? கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. 6 பல்லு. பின்ன பல்லு 6 பல்லு. பல்லா நல்லா இருக்கு. குட்டி வந்து 3மே கிடா குட்டியா இருந்தா என்ன 4 குட்டி இருக்குமா? சரிங்கண்ணே. 1 தவறிடுச்சு, 3 இருக்கு. ஏன்னா என்ன விலை சொல்றீங்க? 17 சொல்றீங்க. என்ன விலை கொடுக்கலாம்? குட்டி கொஞ்சம் மெலிசலா இருக்குண்ணே. ஏன் என்ன காரணம்னு? தீவனம் சரி இல்லையா? சரி, பால் கொஞ்சம் சரியில்லை. அதாவது இப்போ மேய்ச்சலும் கொஞ்சம் சரியில்லை என்னண்ணே? அதாவது ஆட்டுக்கு மேய்ச்சல் சரியில்லைங்கிறதுனால குட்டிக்கு கொஞ்சம் பால் இல்லை. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? சரிங்கண்ணா. என்ன ஃபைனல் ரேட் என்ன விலைன்னா கொடுத்தோன்னே என்ன விலை கொடுக்கலாம்? 15 ரூபா கொடுத்தலாம். சரிண்ணே. கோயில்பட்டியிலேருந்து வந்துருக்கீங்க. அப்படின்னா உங்களை பார்க்கணும் கோயில்பட்டி தான் வரணும். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. வந்துருக்கீங்க 120. ஏன்னா விற்பனை ஆகலையா? இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. எப்ப விற்பனை குறைவா? இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு எல்லாருமே குறைவுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபோர்ஸ் இல்ல இல்லன்னா இன்னத்துக்கு காலி பண்ணிடுவீங்க குட்டிய. இது ஆகல. ஜோடி என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஜோடி 16. சரிங்கண்ணே. ஆனா அதாவது சொல்லுங்க, இது எத்தனை மாசம் வளர்த்தா உண்டாகும்? நல்லா ஒரு 8 மாசம் வளர்க்கலாம். ஜோடி 14 சொல்றீங்க. எவ்வளவு குறைச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 13 ரூபான்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. உங்க பேருண்ணே? உங்க ஊர்ண்ணே? புலிக்குறிச்சி. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ இது வந்து காய் அடிச்சு விட்டு வளர்த்தா வளருமா இல்லைன்னா அப்படியே காய் அடிக்காம விட்டு எப்படினாலும் வளரும்? மேய்ச்சல் பத்தணுமா இல்லைன்னா கையறையா? மேய்ச்சலும் பத்தலாம், கையறையும் வைக்கலாம். சரிங்கண்ணே. இப்போ வந்து பருத்தி கொட்டை அந்த மாதிரி எதுவும் கையறை வைக்கணும்னா என்ன அளவு வைக்கலாம்? ஒரு கை அளவு. சரிங்கண்ணே. இது எப்ப நம்ம ஊர்ல இருந்து மேய்ச்சல் இருந்து வாங்கிட்டு வர குட்டிகள் தானா? சரிங்க. நம்ம காட்டு மேய்ச்சல் போகும். உங்க நம்பர் எதுவும் சொல்ல வாய்ப்பு உண்டா? சொல்லுங்கண்ணே. அண்ணே, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க. நன்றிண்ணே. என்ன சொல்றீங்க? 25 சொல்றீங்க. என்ன வரை கேட்டுட்டு இருக்காங்க? 23 வரை கேட்காங்க. அதாவது பல்லு போட்டா பல்லு போடலையா? 2 பல்லு போடல. பல்லு போடாத குட்டி தான். எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? சிவகங்கை. 2 தான் கொண்டு வந்துருக்கீங்களா? 2 தான் கொண்டு வந்துருக்கீங்க. இது இங்க வாங்கின குட்டியா இல்ல உங்க ஊர்ல வாங்கி வளர்த்த குட்டியா? புரியல. உங்க ஊர்ல வாங்கி வளர்த்த குட்டி. சரியா. சிவகங்கையில இருந்து இங்க நம்ம ஊருக்கு வரக்கு எவ்வளவு செலவாச்சு? என்னண்ணே? 2000 ரூபா செலவாயிருக்கு. சூப்பர் தம்பி. இதுக்கு
வாங்கியிருக்கு? மொத்தம் 3 குட்டி வாங்கியிருக்கு. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க? மீனாட்சி தென்காசி மாவட்டம். ஆனால் அதாவது சொல்லுங்கள், இப்போ கொண்டு போய் வளர்ப்புக்கா? வளர்ப்புக்கு. ஆனால் அதாவது சொல்லுங்கள், இப்போ என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டு? மேய்ச்சல் தான், ஃபுல்லாகவே மேய்ச்சல் தான். இதெல்லாம் பல்லு போட்டதா பல்லு போடாததா? இது ஒன்று பல்லு போட்டது பல்லு போடாது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எப்படி நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது சந்தை நிலவரம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ரொம்ப சூடு பிடிச்சதா இருக்கு, அதிகமாக இருக்குங்கிறீங்க. சரிங்க. அதாவது மொத்தம் 3 குட்டி தான் பிடிக்கன்னு வந்தீங்களா? சரிங்க, 3 தான் கிடைச்சிருக்கு. அப்படி இதோட தான் கொண்டு போறீங்க. இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே தென்காசி போகிறதுக்கு என்ன செலவு வருதுன்னு? செலவு எப்படி பார்த்தாலும் வண்டிக்கு ஒரு 3000 ரூபா ஆயிடும். வண்டிக்கு 3000 ரூபா ஆயிடுது. வர்ற மக்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்கு. ஆனால் குட்டி நல்லா தெளிவாக இருக்கு. வளர்த்தா லாபம் கிடைக்கும். நல்லா முடி பறிச்சு விட்டு வளர்த்தா லாபம் கிடைக்கும் தானே? சரிங்க சரிங்கண்ணா. ஒரு தடுப்பூசி குடல் புழுவுக்கு எதுவும் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. சரிங்கண்ணே. என்ன விலைண்ணே? 35 சொல்றீங்க. என்ன விலை வரை கேட்டுட்டு இருக்காங்க? 28 கேட்காங்க. ஆனா இப்ப என்ன விலைனா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? 30 ரூபா தான் கொடுப்பீங்க. என்ன இட மதிப்புனா எடைக்கு காசா இல்லைன்னா கலருக்கு காசா? இந்த கலருக்கு தான் காசு. கரும்பு என்னண்ணே? சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல்லு 4 பல்லு இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? ஆட்டுக்கு எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? 3 வருஷம் வளர்த்துக்கலாம். சரி, எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணே? ஏன்னா எத்தனை கொட்டி கொண்டு வந்தீங்க? பாவு சத்தத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. இதை கொண்டு வந்தீங்க. எல்லாம் விற்பனை ஆயிட்டா? இதெல்லாம் இருக்கு. ஆனா மத்த எல்லாம் விற்பனை ஆயிட்டு. சரிங்கண்ணா. இந்த கடை என்ன விலை அனுசரிச்சு கேட்டா கொடுப்பீங்க? 30 ரூபா கொடுத்துட்டு நவுண்டலாம். சரிங்கண்ணே. ஆனா அதாவது பாவு சத்தத்துல வந்து எந்த இடத்துல உங்களை பார்க்க வரணும்னா எங்க வரணும்? ஆவணம் கோயில் வந்தா பார்க்கலாம். சரிங்க சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. குட்டி தம்பி என்ன குட்டி வடநாட்டு குட்டி. சரியா? வளர்ப்புக்கு நல்லா உண்டாகும். வளர்ப்புக்கு உண்டாகும். எப்படி இது ரேட்? என்ன ரேட்டு? ரேட்டு வந்து ஜோடி 8 ரூபா. ஜோடி 8 ரூபா தானா? 8000 ரூபா தான் சொல்றீங்களா? ஆமா. 8 ரூபா கொடுத்தலாமா? எப்படி கொடுத்துலாம்? 8 ரூபா கொடுத்தலாம். சரி தம்பி, உங்க நம்பருக்காண்டி சப்ளை வாங்கி கொடுத்துலாம். சரியா? அந்த தம்பி ஓங்கி சொல்றாப்ல. அது எல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி இருக்கு, பொட்டை குட்டி இருக்கு. கிடா குட்டி இருக்கு, பொட்டை குட்டி இருக்கு. 2 சேர்த்து தான் கொடுக்கணும். ஆமா. சரிங்கய்யா. இப்போ வந்து மொத்தம் எத்தனை குட்டி உண்டு இதுல? 10 குட்டி உண்டு. மொத்தம் 10 குட்டி உண்டு. இதெல்லாம் வந்து ஆனா வடநாட்டு குட்டினா எந்த ஒரு குட்டி தம்பி? ஆந்திரா. நம்மருக்கு செட் ஆகுமா? அதெல்லாம் செட் ஆகும். எதுவும் தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா? எதுவுமே போட வேண்டாம். நல்லா செட் ஆயிரும். மேய்ச்சல் தண்ணி வச்சா போதும், குட்டி நல்லா செட் ஆயிரும். சரி தம்பி, சூப்பர்.